ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ரூமில் உள்ள தளத்துக்கு ஒன்றரை போட போகிறோம். ஒன்றரை போடுறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, கரையா மருந்து ஊற்றணும். அதுக்கு ஒவ்வொரு ஹோல்ஸ், ஒவ்வொரு குழியாக ஒரு அடிக்கு ஒரு குழி தோண்டியிருக்கோம். அதாவது கொத்து கம்பி வச்சு நல்லா குத்தி கிண்டி ஒரு 2 அடிக்கு இறங்குற மாதிரி, பால் இறங்குற மாதிரி குழி தோண்டியிருக்கோம். நான் பார்த்தீங்களா, ஒரு குழியாக தோண்டியிருக்கோம். இந்த குழியிலலாம் என்ன செய்யணும்னா, நாங்கள் ஆல்ரெடி தண்ணியில் கரையா மருந்து கலக்கி வச்சுருக்கோம். இந்த மருந்து எப்படி இருக்கும்னா, பால் மாதிரி பால் கலரில் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். இதை ஒவ்வொரு குடிக்கும் நம்ம நம்ப ஊற்றணும். இப்படி ஊற்றினா என்ன ஆகும்னா, நம்ம புது வீடு கட்டும் மூச்சில் தளம் எல்லாமே போட்டு வீட்டில் குடியிருக்கும் மூச்சில் கரை ஏறாது. அதுக்காக இந்த மருந்தை ஊற்றுறோம் நம்ம. இதுக்கு மேலே இனி நம்ம சல்லி பரத்தி மொங்கா அடித்து ஒன்றரை தட்டி, அதுக்கு அடுத்து நம்ம பொடியை போட்டு மேலே பொடி தட்டி நல்லா நீட்டாக விட்டுரும். அதுக்கு மேலே தளம் வரும். இதுதான் இதோட மெத்தடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வச்சாச்சு. நீங்கள் வந்து நல்லா தண்ணியை நினைக்கணும். தண்ணி விட்டு நல்லா தண்ணியை நினைச்சிட்டு மொங்கால் தட்டணும். மொங்கால் தட்டிட்டு மேலே பொடி வைக்கணும். நல்லா நினச்சி முடிச்சுட்டு மொங்கால் தட்டணும். மொங்கால் தட்டி முடிச்சுட்டு தான் பொடி பண்ணணும். இப்போதைக்கு நம்ம தண்ணி வச்சாச்சு. நல்லா தண்ணியை நினைக்கும். நல்லா குளிர தண்ணி நினைச்சாதான் நம்ம மொங்கால் தட்டை வந்து நல்லா இருவோம். சரி, அவ்வளோதான் போதும். நல்லா குளிர நினைச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், பொடி போட்டாச்சு. பொடியை ஒரே மாட்டத்துக்கு நிறுத்திட்டுருக்கோம். இது நிறுத்தி முடிச்சுட்டு இந்த இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருந்தாலும் ஒரு நேரம் தட்டி விளக்கமாக வச்சு அடிச்சா போதும். சூப்பராக செட் ஆகிடும். இதுக்கு மேலே நம்ம தலை விரித்து டைல்ஸ் போட போய்ட்டு நல்லாயிருக்கும். இந்த ஒரே மட்டத்துக்கு தள்ளி போட்டு ஒரே மட்டத்துக்கு பொடியும் போட்டு கரெக்டான மட்டத்துக்கு நிறுத்தி கொண்டு வரோம். டைல்ஸ் போடுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஃப்ரெண்ட் அவ்வளோதான் வேலை ஃபினிஷ். இன்றைக்கியோட ஒர்க்கு இவ்வளோ தான். நீ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு.